எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முதல் ஆடி வெள்ளி இன்னைக்கு நம்மளுடைய மார்னிங் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு பாப்பாங்களுக்கு வந்து 1 லிட்டர் பால் தினமும் ஊற்றி வச்சுட்டு போயிடுவாங்க. அதை தான் காய்ச்சுவேன். பாப்பாங்க எழுந்திரிச்சாலும் உடனே பால் கொடுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல பாலை காய்ச்சி வச்சுருவேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ட்ரிங்கு. இதில் வந்து சீரகம், இஞ்சி, பட்டை இந்த 3ஐயும் போட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இட்லி தான் காலைல சுட போகிறேன். இட்லிக்கு பார்த்திங்கன்னா பருப்பு எல்லாமே போட்டு சாம்பாருக்கு குக்கரில் வச்சாச்சு. இட்லிக்கு வந்து மாவு வந்து நைட்டு அரைச்சி வச்சுருக்கேன். காலையில் பொங்கிருச்சு. இட்லி தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஊற்ற போகிறேன். மாவு ரெடியாக இருக்குது. வெண்டைக்காய் வந்து மத்தியானத்துக்கு செஞ்சுக்கலாம். வீட்லேயும் பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. நைட்டே வீடு எல்லாமே பார்த்திங்கன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்தாச்சு. காலையில் லைட்டாக மஞ்சள் தண்ணி மட்டும் ஊற்றி தெளிச்சு விட்டு தொடச்சிட்டோம்னா முடிஞ்சிடும். வெளியவும் வாசல் தெளித்து கோலம் போட்டு எல்லாமே முடிச்சாச்சு. வெளியே வேப்பலை எல்லாமே வச்சாச்சு. இன்றைக்கி வெள்ளி. எப்பவுமே வெள்ளிக்கிழமை இது மாதிரி தான் நடக்கும். இன்றைக்கி வெள்ளி ஆடி வெள்ளிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலு. பாப்பாங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க எழுந்திரிக்கிறதுக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிச்சிடணும். எழுந்திரிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அவங்கள வந்து குளிப்பாட்டுறது, அவங்களுக்கு பாலாற்றி கொடுக்குறது, இந்த மாதிரி வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்க எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 7 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். இது வந்து தூதுவளை சட்னி. இந்த பச்சை கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா தூதுவளை இலை. முள்ளாக இருக்கும். சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து கழுவி நம்ம எப்போயும் தக்காளி சட்னி வதக்குறோம் இல்லையா, அதோட இந்த தூதுவளையும் போட்டு வதக்கிட்டோம்னா முடிஞ்சிச்சு. அப்புறம் இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கை வந்து ஒரு டம்ளரில் வடிகட்டிட்டு இதில் வந்து ஒரு அரை லெமனை பிழிஞ்சு ஊற்றிக்கிடுவோம். வெதுப்பாக இருக்கப்போ குடிக்கணும். இதை வந்து தொடர்ச்சியாக குடிக்கிறப்ப வெயிட் லாஸ் ஆகிறது நல்லாவே தெரியும். இப்போ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி சுட்டு எடுத்தாச்சு. நல்லா சுட ஆவி பறக்க இட்லி ரெடி. சட்னி வதக்குனதை வந்து அரைச்சி அதை வந்து நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு அதில் அரைச்சதை ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டு எடுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. சாம்பாரும் பார்த்திங்கன்னா குக்கர்லேருந்து பருப்பு எடுத்துகிட்டு சாம்பார் பொடி, புளி, உப்பு எல்லாமே கரைச்சி ஊற்றிட்டு சாம்பாரும் பார்த்திங்கன்னா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் வந்து வேலை முடிஞ்சிடுச்சு. மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சுட்டு இந்த வெண்டைக்காவை வந்து பொடிசாக வெட்டி கழுவி காய வச்சுருக்கேன். இது ஏன் காய வச்சுருக்கேன்னா இதில் வந்து பசை போகிறதுக்காக காய வச்சுருக்கேன். அப்படி வெயிலில் வைக்கலைன்னா நீங்கள் கடாயில் போட்டு வறுத்தும் வச்சுக்கலாம். அப்புறம் பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சாச்சு. அடுத்து வந்து நான் குளிக்க தான் போகிறேன். குளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தலையில் என்ன தேய்ச்சிருக்கேன்னா முடி வந்து ரொம்ப கொட்டிக்கிட்டே இருக்குது. அதுக்காக வெந்தயம், பாசிப்பருப்பு, செம்பருத்தி இலை, பூவு